இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தெற்காசியாவிலேயே இலங்கையின் அதிக மின்கட்டணம் அறவிடப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் சுட்டிக்காட்டு. ஆனால் மின்கட்டணத்தை அதிகரிக்க வலியுறுத்தும் சர்வதேச நாணய நிதியம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பில் போட்டியிட இலங்கை தமிழரசு கட்சி தீவிரமாக தயாராகி வருவதாக சுமந்திரன் தெரிவிப்பு. முப்படைகள் தொடர்பான ஆட்சேர்ப்பு மற்றும் பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீடு விசேட நிபுணர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் சுட்டிக்காட்டு. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். அரசாங்கம் தொடர்ந்து 76 ஆண்டுகால சாபம் பற்றி புகார் கூறாமல் தனது கொள்கை அறிக்கையினை செயல்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் இலங்கையின் மின்சார கட்டணங்களை குறைப்பதில் அரசாங்கம் தோல்வியடைந்ததை கடுமையாக விமர்சித்திருந்தார். அவரின் கூற்றுப்படி இலங்கையின் மின் கட்டணங்கள் தற்போது மற்ற தெற்காசிய நாடுகளை விட 254% அதிகமாக உள்ளது. அதன்படி தெற்காசியாவிலேயே இலங்கையின் தான் அதிக மின்கட்டணம் அறவிடப்படுவதாக கூறினார். அரசாங்கம் தனது கொள்கை அறிக்கையினை செயல்படுத்த இந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. சுகாதாரம், உணவு மற்றும் கல்வி ஆகிய அத்தியாவசிய சேவைகளின் விலைகளை குறைப்பதாக உறுதியளித்த போதிலும் அந்த வாக்குறுதிகள் எதிலும் ஒன்றையும் நிறைவேற்றவில்லை. அதே நேரம் குறைந்த விலை எரிசக்தி தீர்வாக இருக்கும் சூரிய மின்கலங்களின் அரசாங்கத்தின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். ஆனால் அதிகாரத்துவ தடைகள் அவற்றை செயல்படுத்துவது இன்னமும் கடினமாகியுள்ளது. பொதுமக்களின் நிதிச்சுமையை குறைக்கும் வகையில் அரசாங்கம் உடனடியாக சூரிய மின்கலங்கள் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இலங்கை மின்சார சபை கடந்த ஜனவரியில் மின்கட்டண திருத்தம் செய்திருந்தாலும் அதன் மூலம் மின்சார உற்பத்தி செலவை ஈடுகட்ட முடியாது என சர்வதேச நாணய நிதியம் மதிப்பீடு செய்துள்ளது என்று இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவின் பிரதானி பீட்டர் ட்ரூவர் தெரிவித்துள்ளார். நடப்பு கட்டண திருத்தத்தின் கீழ் இலங்கை மின்சார சபை எதிர்கொள்ளும் இழப்புகளை தடுக்க முடியாது என்பது தெளிவாகியுள்ளது என்று கூறிய அவர், இதன் விளைவாக மின்சார சபையின் கடன்கள் மீண்டும் குவியும் அபாயம் உள்ளது. இந்த நிலையில் மீண்டும் மின்சார சபை அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நிதி சுமையாக மாறும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இலங்கை மின்சார சபை அரசாங்கத்திற்கு எவ்வளவு பெரிய நிதி சுமையாக இருக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே. எனவே வரவிருக்கும் மின்சார கட்டண திருத்தத்தில் செலவுகளை ஈடுகட்டும் வகையில் விலைகளை மீண்டும் நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இழப்புகளை தவிர்க்க தானியங்கி விலை கணிப்பீட்டு முறைகள் ஏற்கனவே உள்ளது. அவற்றை உரிய முறையில் செயல்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சியம்பலாண்டுவில் 100 மெகாவாட் சூரிய மின்சக்தி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான நிலங்களை மானியமாக இலங்கை நிலையான எரிசக்தி அதிகார சபைக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் மின்சார தேவையில் 70% புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி மூலங்களிலிருந்து பூர்த்தி செய்ய இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. அந்த கொள்கையின்படி சியம்பலாண்டுவில் உள்ள 100 மெகாவாட் சூரிய மின்சக்தி தோட்டத்திட்ட வசதி முக்கிய திட்டங்களில் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. விவசாயம் அல்லது பிற சாகுபடி மேற்கொள்ளப்படாத 219.7233 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட நிலத்தின் ஒரு பகுதி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன்படி முன்மொழியப்பட்ட திட்டத்தின் மூலோபாய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு திட்டத்தை விரைவாக தொடங்குவதற்கு உதவும் வகையில் அந்த நிலத்தை இலங்கை நிலையான எரிசக்தி அதிகார சபைக்கு மானியமாக வழங்குவதற்கு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பில் போட்டியிட இலங்கை தமிழரசு கட்சி தீவிரமாக தயாராகி வருவதாகவும் இதற்கமைய வேட்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் உறுதிப்படுத்தியுள்ளார். கொழும்பு வாழ் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் கொழும்பு மாநகர சபையில் அதிக ஆசனங்களை வெல்ல கட்சி விரும்புவதாகவும் இதற்கான ஆலோசனைகள் கட்டம் கட்டமாக நடைபெறுவதாகவும் கொழும்பு கிளை தலைவர் சட்டத்தரணி சி. ரத்னவடிவேல் தெரிவித்திருந்தார். கட்சியின் மத்திய செயற்குழுவின் தீர்மானத்தின்படி முதல் கட்டமாக உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் முழு பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம், வட்டாரம், அரசியல் அனுபவம் உள்ளிட்ட விவரங்களோடு தமது விண்ணப்பத்தை மார்ச் 7ஆம் தேதிக்கு முன்பதாக செயலாளர் இலங்கை தமிழரசு கட்சி இலக்கம் 40 மார்ட்டின் வீதி யாழ்ப்பாணம் என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தோற்றம் பெற்றுள்ள புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கு ஏற்பவும் கொழும்பு வாழ் தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாகவும் இந்த தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி நேரடியாக களமிறங்க முடிவு செய்துள்ளது என்று எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார்.
இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்திற்கு அமைய முன்னெடுக்கப்படும் சாட்சியங்களை சேகரிக்கும் திட்டத்தை ஏற்கப் போவதில்லை என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளமை மிகவும் மோசமான செயற்பாடு என்று தெரிவித்த M.A. சுமந்திரன் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாயின் அது உண்மையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். ராணுவம் உள்ளிட்ட முப்படைகள் தொடர்பான ஆட்சேர்ப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான நிதி ஒதுக்கீடு விசேட நிபுணர்களின் ஆலோசனை அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவித்த போது இதனை குறிப்பிட்ட அவர், இவை தேசிய பாதுகாப்பில் தாக்கம் செலுத்துவதாக வரும் மக்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது. ராணுவம் தொழில்துறை நிபுணத்துவம் மிக்கதாக மாற்றப்படும். ராணுவம் அரசுக்கு சார்பாகவே செயல்பட வேண்டும், மாறாக எந்த ஒரு தனிப்பட்ட அதிகாரிக்கும் அல்ல. ராணுவ ஆட்சேர்ப்பு எண்ணிக்கை தற்போது நிலவும் சூழ்நிலை அடிப்படையில் மீளாய்வு செய்யப்படும். அதே நேரம் தொழில்நுட்ப ரீதியான காரணிகளை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை ஏதேனும் ஒரு ராணுவ முகாம் நீக்கப்பட்டால் அல்லது போலீசாருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டால் அதனால் தேசிய பாதுகாப்பு பாதிக்கப்படும் என்று தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது. நிபுணர்களின் ஆலோசனை அடிப்படையில் மட்டுமே இந்த தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன. எனவே பாதுகாப்பு நிதி ஒதுக்கீடு குறித்து எந்தவிதமான தவறான தகவல்களும் பரப்பக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை, மாறாக இருந்ததும் இல்லாமல் போய்விட்டது என்று அரச ஊழியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபயகுணவர்தன தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், அரசு பொய்யுரைத்திருந்தால் அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்றும் எச்சரித்தார். அவர் தொடர்ந்து உரையாற்றிய போது, உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள போதிலும் வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படவில்லை. வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறும் தினத்தன்று வாக்கெடுப்பு திகதியை அறிவிப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தாமதப்படுத்தாமல் விரைவாக திகதியை அறிவியுங்கள். தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள நிலையில் இந்த தேர்தல் அரசாங்கத்திற்கு மிகவும் முக்கியமானது. அரசாங்கத்தின் குறைநிறைகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். அதே நேரம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தும் என்றார். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. ஆனால் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை, இருந்ததும் இல்லாமல் போய்விட்டது என்று அரசு சேவையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதில் யார் குறிப்பிடுவது உண்மை என்பதை புத்தாண்டுக்கு முன்னர் உண்மையினை தெரிந்து கொள்ள முடியும். அரசாங்கம் குறிப்பிடுவது போல் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருந்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசு சேவையாளர்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். பொய்யுரைத்திருந்தால் அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களிப்பார்கள். ஆகவே இடம்பெறவுள்ள தேர்தல் அரசாங்கத்திற்கு தீர்மானம் மிக்கது என்று ரோகித அபயகுணவர்தன தெரிவித்தார். போக்குவரத்து விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்பீட் கன் சாதனங்கள் இலங்கை போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளன. இரவில் மிகவும் திறம்பட பயன்படுத்தக்கூடிய இந்த சாதனம் 1 கிலோமீட்டர் மற்றும் 200 மீட்டர் தொலைவில் கூட ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கும் திறன் கொண்டது என்று போலீஸ் தரப்பு தெரிவிக்கின்றது. இந்த முறை மூலம் பதிவு செய்யப்பட்ட காணொலியை நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலம் வாகனம் ஓட்டப்பட்ட வேகம், ஓட்டுநரின் புகைப்படம், வாகனம் ஓட்டியவரின் உரிம தகடு எண் உள்ளிட்ட பல தகவல்களை பெற முடியும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.